உதவிக்கு அழைக்கவும் 1800112356 அல்லது 0112290170 மிஸ் கால் கொடுக்கவும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்வர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். Inspector Gandhipan speaking. Over. ஐயா இங்க வாங்க. சொல்லுங்க ஐயா. கடமலை கொண்டுக்கு எப்படி போனோம்? ஐயா இப்படியே போனீங்கன்னா 2வது மலையை தாண்டிங்கன்னா போயிடலாங்க ஐயா. சரி போங்க. சரிமையா. இன்னொரு ½ அன் ஹவர் சார்ஜ் எடுத்துருவோம் சார். ஓ கும்பகரை செக் போஸ்ட் கிராஸ். ஓவர். SP office control room. Inspector Gandhipan speaking. Kadamala Kundu. Over. கோரையனோட ஆளுங்களும் சரண்டர் பண்ணல. கண்டிஷன் பையில கையெழுத்தும் போடல. ஏயா சார் நாங்களும் ஒரு வாரமா தேடிக்கிட்டு தான் சார் இருந்தோம். ஏயா அந்த 4 பேத்துக்கும் பொண்டாட்டி புள்ள கருமந்திரம் ஏது இல்லையா? சார் நாங்க தேடிக்கிட்டு இருக்கிறது தெரிஞ்சு ஒரு வாரமா அப்ஸ்டாண்டிங் ஆயிட்டாங்க சார். இன்னைக்கு தான் வர சொல்லி வந்திருக்காங்க சார். ரைட்டர் சார், அவங்கள கூப்பிடுங்க. சுப்பையா ஐயா கூப்பிடுறாரு, போங்க.
வணக்கம் ஐயா. எங்கடா குறையன் சொல்றா. எனக்கு தெரியாதுங்க ஐயா. ஆ? ஐயா தெரியாதுங்க ஐயா. தெரியாதா? தெரியவே தெரியாதுங்க ஐயா. தெரியாது. தெரியாதுங்க. சொல்ல மாட்டேன். சொல்றா. தெரியாதுங்க ஐயா. ஏண்டா குடும்பமே சேர்ந்து கள்ளச்சாராயம் காய்ச்சுவீங்க, குடிச்சு உள்ள போட்டா வெளியே வந்த உடனே நாங்க தான் பெரிய புடுங்கீங்கன்னு திமிர காட்டுவீங்களோ? இல்லைங்க ஐயா, சத்தியமா தெரியாதுங்க ஐயா. எங்கடா போனா? தெரியாதுங்க ஐயா. உன் தம்பி வெத்தலை பாக்கு வச்சு ஆரத்தி எடுத்தாதான் வருவானோ? சொல்றா. ஐயா, அடிக்காதீங்க. ஐயா, அடிக்காதீங்க ஐயா. சொல்றி சொல்லு, வீட்டுக்கார எங்க போனா? சொல்றீடா சொல்லு. ஐயா, ஒரு வாரமா வீட்டுக்கு வரலன்னு எல்லா பக்கமும் தேடி பார்த்தாங்கய்யா. கடைசியில காட்டு தோப்புக்குள்ள தேடி போனையா. அங்க எரிஞ்சு போட்டு சாம்பலும் மண்டோடு தாங்கய்யா கிடைச்சது. இதோ அந்த இடத்துல இது தாங்கய்யா கிடந்தது. காட்டு தோப்புல நீங்க தானே கோரையனை அரெஸ்ட் பண்ணீங்க? ஆமா சார். வாங்க போ. தம்பி போட்டோ எடுங்க. கான்ஸ்டபிள் இந்த பைய எடுங்க. தம்பிங்க வாங்க. கண்டிப்பன் சார், இங்க ஒரு கோடாரி கிடக்கு. வரைக்கும் 11 மர்டர், 7 ரேப், சாட்சியும் இல்ல அக்யூஸ்டும் இல்ல. இது என்ன பெரிய சிட்டி ஆயா? இந்த சின்ன மலை கிராமத்துல எப்படி நடக்குது? இதெல்லாம் யார் யார் செஞ்சிருப்பாங்க? சொல்லுங்க ரைட்டர். இந்த ஸ்டேஷனுக்கு நீங்க தான் சீனியர். இவ்வளவு கேஸ் பெண்டிங், எதையுமே க்ளோஸ் பண்ணாம வச்சிருக்கீங்க. நீங்க அசால்ட்டா இருக்கீங்களா இல்ல நீங்களே பயப்படுற மாதிரி வேற ஏதாவது நடக்குதா? சார், இது வரைக்கும் எந்த விட்னஸும் கிடைக்கல சார். என்ன சார் பொறுப்பு இல்லாம இப்படி பேசுறீங்க? நீங்களும் நானும் போலீஸ்னா மேல என்னத்த ட்ரைனிங் எடுத்து கிழிச்சிங்கன்னு கேட்பான். இது வரைக்கும் ஒரு அக்யூஸ்ட் கூட கிடைக்கலையா? பிடிப்போம். போறையனை சேர்த்து மொத்தம் 4 அக்யூஸ்ட். போறையன் தாண்டவன்,
இடும்பன், நடையன். அந்த 4 பேர்ல நம்ம கவுண்டிங் படி 3 பேர் அவுட். அவங்க யாரு? ஒன்னு 4வது அக்யூஸ்ட் இந்த 3 பேரை கொலை பண்ணிருக்கணும். இல்ல இவங்களோட எதிரிய இவங்க 4 பேர் சேர்ந்து கொலை பண்ணி எரிச்சிருக்கணும். சரியா? சார், உங்க ஜட்ஜ்மெண்ட் கரெக்ட் சார். நீங்க நினைக்கிற அந்த 4வது அக்யூஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. பின்பக்க தலையில கோடாரி பலமா பட்டதால காயம் புறையோடி இருக்கு. இந்த பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா தான் நினைவு வந்து கியூர் ஆகும். அப்படி கியூர் ஆகும்போது பேஷண்ட்டுக்கு வலி ஏற்படும் போது சைடுல இருக்கிறவங்கள கடிச்சிடலாம், சில சமயம் எந்திரிச்சு அடிச்சிடலாம். எவ்வளவு நல்ல குணமாகும் டாக்டர்? 1 or 2 வீக்ஸ்ல கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடுவார் சார். கியூர் ஆயிட்டா இன்ஃபார்ம் பண்ணுங்க. டெஃபினட்டா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் சார். ஓகே டாக்டர். தேங்க்யூ. ஓ, இடும்பன் தான் அக்யூஸ்ட், அப்படித்தானே? கோரையனுக்கு வலது கையா இருந்த இடும்பன் தான் கொலை பண்ணிருப்பான்னு சொல்ல வரீங்களா? இல்ல சார். அப்படின்னா என்ன நடந்துச்சு, என்ன சொல்ல வரீங்க? சார், இங்க இருக்கிற மலை கிராமமே கோரையனுடைய ராஜ்யம் தான் சார். அவனை கண்டாலே பிரச்சனை எதுக்குன்னு ஒதுங்கி நின்றுவாங்க சார். ஏன்னா அவனை மீறி இந்த மலையில இருந்து ஒரு பிடி மண்ணை கூட அள்ள முடியாது. அவனை பகைச்சிக்கிட்டு இந்த கிராமத்தை விட்டு வெளியே போனாலும் வாழ முடியாது சார். ஏன்னா அவன் அவ்வளோ பெரிய கொடூர மிருகம். கோரையனை அடக்கிறதுக்கு மச்சனை சத்யராஜ் தான் சரியான ஆளுன்னு அவன் மாமே நம்பியாரு. சத்யராஜை நிரந்தரமாவே ஊருக்குள்ள வரவழைச்சிட்டா சார். அவனும் இங்க வந்து கூட்டத்தோட கூட்டமா வாழ ஆரம்பிச்சிட்டான். எத்தனை நாளைக்கு தான் கோரையனுக்கு கப்பம் கட்டி மண்ணெடுத்து வாழ்றது? இவனுக்கு பயந்து வாழ்றதை விட இந்த வாயில்லா ஜீவராசிகளுக்கும் நமக்கும் ஒரு துளி விஷம் வச்சு குடிச்சிட்டு உசுர மாய்ச்சிக்கலாங்கய்யா. ஏன் புலம்பிக்கே வர? நம்ம கும்புற குலச்சாமி நம்மளை கை விட்டுற. கோரையன் இருக்கிற வரைக்கும் அந்த குலச்சாமி கூட காப்பாற்ற மாட்டாயா. கழுத கூட்டங்களா, பஞ்சத்துக்கு பிறந்த நாய்களா, ஆத்துல இறங்க வேண்டாம்னா அழுகிறானு. என்னடா காட்டு தோப்புல வேலையெல்லாம் நடக்குதா? ஆனே நடக்குதுண்ணே. வணக்கங்கய்யா. சொன்னா பல பழக்கிறிய. நல்ல ஆட்டம் போடுங்க. அப்படிதான். ஏய்,
நேரமாச்சு, மண் எடுத்தது போதும், மீதியை நாளைக்கு எடுத்துக்கலாம். ஏத்துக்கடா கழுதிய மேல. எடுப்படுத்த பணத்தை ஈரமாக்காம கொடுக்க மாட்டியா? அன்னை தாண்டவன் பேத்ததுல பணம் நனைஞ்சு போச்சுக்கண்ணே. ஏன் பெருசு, பழசே பாதி நிக்குது, நீ மண்டையை போட்டா மீதியை எவன் கொடுப்பான்? கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை போற நீங்களே வாங்கிக்கிறீங்க. வாயில்லா ஜீவனங்களை வச்சுட்டு நாங்க எப்படிங்க முதலாளி வைத்த கழுவுறது? பரதேசி, பஞ்சத்துக்கு பிறந்த நாய் விழிச்ச கொன்றோம். உனக்கு மண்ணு தேவை, எனக்கு மாமூல் தேவை. மனசாட்சி கொடுத்தது. ஏய், நல்லா கேட்டுக்கடா. மண் எடுத்தோமா மாமூல் கொடுத்தோமான்னு இருக்கணும். அதை மீறி ஏதாவது பண்ணீங்க மண்ணோட மண்ணா போட்டு புதைச்சிருவேண்டா. ஏத்துறா கழுதிய. அழுதுட்டே இருக்கீங்க. சம சத்யராஜனை வர சொல்லிட்டு இவங்களை சாணி மதிக்கிற மாதிரி மதிக்க சொன்னா தான் அடங்குவாங்க மாமா. அது வரைக்கும் இவங்க அடங்கவே மாட்டாங்க மாமா. தூக்கி சொல்றது தானையா சரியான வார்த்தை. உன் மாப்பிள்ளைய வர சொல்லியா, அவன் தான் இவங்களுக்கு சரியான ஆளியா. மாமூல் கொடு மாமா. என்னது, நாங்க 3 பேருமே மாமூல் வாங்குறவங்க, எங்க கிட்டயே மாமூலா? இவ்வளவு அழகா இருக்க, எவ்வளவு வேணும் கேளு, 4 பேத்துக்கு சேர்த்து மொத்தமா கொடுப்போம். வாங்கடி, கொடுத்தா காசை கேட்டுற போறாங்க. அழகா தான்டா இருக்கிற. இருக்கிறது இப்போதானே போனீங்க, திரும்பி ஆயிட்டீங்க. என்ன மாமா, எங்க அக்காக்கெல்லாம் மாமூல் நீ தான் கொடுத்தியாமா? மொட்டை மாமனுக்கு பெரிய மனசு. என்ன மசாஜ் பண்றியா? இப்ப நான் திருப்பி கொடுக்கறேன், எங்களுக்காக சேர்ந்தே வாங்கிக்கிறியா மாமா? ஆத்துக்கு நீங்க தான் ஆண்டவனாடா. ஏய், ஆட்டம் போட்டீங்க, ஒவ்வொருத்தரும் பகிர்ந்து மாமூல வேணும் உங்களுக்கு. பார்த்தாலே போய் பொட்ட பசங்கள்ட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, வெக்கமா இல்ல? ஆள் நல்லா கட்டையா இருந்தானே, முகம் தெரியலனே. ஆத்துக்கு நீ என்ன ஆண்டவனான்னு சொல்லி சொல்லி அடிச்சாங்கன்னு. எவன்டா என் ஆளுங்களை அடிச்சது? தில்லு இருந்தா ஆம்பளையா இருந்தா என் முன்னாடி வந்து நின்றா. எவன்டா மீசிய முறுக்கி வர்றவன்? எவன்டா? ஏய், யார் ராணி? புதுசா இருக்க? யார் ராணி? கேட்டா ஏய், என் ஆளுங்க மேல எவனாச்சும் கைய வச்சுங்க, அத்தனை பேத்தையும் கொண்டு காட்டு தோப்புல கரியாக்கிடுவேன். இந்த ஆத்துக்கும் ஆத்து மண்ணுக்கும் நான் தாண்டா ஆண்டவன். மீறினா சாவுதாண்டா. ஏங்க, சொந்தம் பந்தம் உள்ளூர் மாமே மச்சனை பங்காளிக
யாராவது கடைசியா வந்து அவர் முகத்தை பார்க்கணும்னா பார்த்துக்குங்க. அப்புறம் போனா வராது அவ்வளோதான் சொல்லிவிட்டுனுங்க. அப்போ எரிச்சிடலாமுங்கல்ல. எரியா எந்திரிச்சு வரவன் பார்த்துக்க. அண்ணே 2 சட்டை வித்துட்டேண்ணே. ஆனா அந்த சனியனை மட்டும் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்கண்ணே. மாமா அழுகுதுண்ணே. ஆரம்பிச்சிட்டாரா? மாமா மாமா ஏன் செத்து போன பெருசு நினைச்சு சொல்லுகிறியா? மாப்பிள்ள, இந்த கோட்டர் மேல சத்தியமா சொல்றேன், நான் பிறந்ததுல இருந்து வாழ்க்கையில இந்த கோட்டை போட்டதே இல்லை மாப்பிள்ள. அதனால இந்த கோட்டைய நானே எடுத்துக்கிட்டா. அப்ப ஒண்ணு செய்ய, நேத்து பெருசு தலையில ஒரு கோட்டர் ஆட்டைய போட்டல்ல, அதை கொடுத்துட்டு இதை எடுத்துக்க. அப்பல மாமா ஒரு காலத்துல கூத்து கட்டுனா வயிறு வலிக்கு சிரிச்சு போவாங்க. பாத்தியா மாமனா? அப்புறம் ஒண்ணு கேளு மாப்பிள, அன்னைக்கு நைட்டு ஒவ்வொருத்தியோட கனவுலையும் மாமன் தாண்டா டூயட்டு. டேய் எங்கடா? இங்க தானே இருந்தாரு. ஆமாண்ணே. மாயமாயிட்டாரா? எங்க போனாரு? டேய் அமுதவழி அக்கா வீட்டுக்குள்ள பூந்துட்டாரா? மாமா என்று அழைக்கும் போது கருங்குயில் கூவி வந்து முத்தமிடுகிறது போல தெரிகிறது. போங்கள் மாமா, என் மீது உங்களுக்கு ரொம்ப ஆசைதான். அது இருக்கட்டும், தினந்தோறும் என்னை மதுவை வாங்கி வர சொல்லி அருந்துகிறாய். இந்த அழகும் மேனியும் கெட்டு விடாதா என்ன? மதுவை குடித்துவிட்டு மங்கையை சீண்டி பார்க்கின்றீர்களா? உங்களைப் போல் ஒரு நல்லவன் கிடைத்திருந்து என் கன்னி பருவத்தை கழித்திருந்தால் நான் என் மதுவை அருந்திவிட்டு உறங்க வேண்டும். காமத்தை மட்டும் நான் என் கனவில் காண வேண்டும். என்னை பார்த்தால் கிண்டலாக தெரிகின்றதா? அமுதவல்லி, உன்னுடைய நிலைமைகளை இந்த பட்சிகள் உண்மை என்று சொல்லுகிறார். மாமா, என்ன? உங்களை மட்டும் கணவனாக அடைந்திருந்தால் நித்தம் நினைத்துக் கொண்டே சந்தோஷத்தில் அந்த அனார்கலியை போல் வாழ்ந்து மரித்திருப்பேன். என்ன செய்வது? எனக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கவில்லையே. அமுதவல்லி, இப்பொழுது மட்டும் என்ன, ஏதோ ஒரு அயல்நாட்டு அரசனுக்கு 1000 மனைவிகளாம், அதே போல சிவகாமி எனக்கு மனைவியாகவும் அமுதவல்லி எனக்கு துணைவியாகவும் இருக்கக்கூடாதா என்ன? அப்படி இருந்திருந்தால் நானும் ஒரு அயல்நாட்டு அரசன் தானே. உங்களுக்கு ரொம்ப ஆசைதான். விடுங்கள் மாமா, எனக்கும் ஆசையாகத்தான் இருக்கின்றது. ஆனால் நீங்கள் காலை வீதி கூட்டும் விளக்கு மாத்தால் அடி வாங்குவதை நினைத்தால்தான் எனக்கு வெட்டு வாங்கும் வெள்ளாடு கிடைப்பது போல் தோன்றுகிறது.
ஆமா அமுதவல்லி, அங்க என்ன ஆடு கணக்கிறது போல் சத்தம்? அதெல்லாம் ஒன்றுமில்லை அமுதவல்லி, ஏதோ மழை வருகிற சத்தம். சரி சரி, நீயோ ஏதோ பசியில் உளறுகிறாய், பிதட்டுகிறாய். அது மட்டுமல்ல, நீ ஏற்கனவே சாப்பிடக்கூடிய பொருளை நான் பல இடத்திலேயே வைத்திருக்கிறேன். பின்ன ஆகவே நீ இரவு நேரத்தில் சாப்பிட்டு விட்டு இரவு நேரம் உனக்கு இன்ப நேரமாகட்டும். நான் வரட்டுமா? சென்று வாருங்கள். நன்றாக சொல். சென்று வாருங்கள். ஐயோ, அக்கா புள்ள மயக்கறாளே மயக்கறாளே. வெடிஞ்சது கூட தெரியாம ரெண்டு பேரும் எப்படி தூங்குறானுங்க பாரு. நைட் எல்லாம் கூத்தடிக்க வேண்டியது, பகல்லாம் தூங்க வேண்டியது. இலை உளுந்த காசை வீட்டுக்கு கொண்டு வராம மாமனும் மச்சானும் வீதியில இறைச்சிடறானுங்க. இதுல இவனுங்களுக்கு ஆக்கி வேற கொட்டணுமா? தூங்குறியாடா தூங்குறியாடா? இதெல்லாம் ஒரு குழப்பா? இதுல இவன் வேற எல்லாம் தூக்கி எந்திரி எந்திரி. அவனுக்கு தான் வெட்டியா போறா, உனக்கு ஆக்கி போண்டுமா? எனக்கு என்ன தலையெழுத்தா? எனக்குன்னு அமைஞ்சா பாரு புருஷன். மஞ்சத்தூள் வச்சிருந்தேன், காணாம பாரு. இங்கனக்குள்ளதான் வச்சிருந்தேன், எங்க காணாம போச்சு? அடியே திருமாயி. ஏன் பாட்டி? ஒரு நிமிஷம் இங்க வாடி. என்ன பாட்டி? மஞ்சத்தூள் ஆயி போயிருச்சுதா, அந்த சிவகாமிட்ட கொஞ்சம் போல வாங்கிட்டு வாயேண்டி. ஏன் பாட்டி குளிக்க போகும்போது இதெல்லாம் பார்க்க மாட்டியா? பாக்கலத்தா. சிவகாமி அக்கா, சிவகாமி அக்கா, ஏ சிவகாமி அக்கா. என்னடி திருமாயி? பாட்டி குளிக்கும் போது மஞ்சத்தூள் தீந்து போச்சு, கொஞ்சம் மஞ்சத்தூள் தரியா? இவ ஒருத்தி வெள்ளாவி வெளுத்த மாதிரியே பேசுவா. உள்ள கடுகு டப்பா பக்கத்துல இருக்கு, போய் எடுத்துக்க போ. அடியே திருமாயி, எப்படி இருக்க புள்ள? எங்க வச்சிருக்கா? அடியே சிவகாமி. என்னடி? எங்கடி வச்சிருக்க? அங்க தாண்டி வச்சிருக்கேன் பாரு. இவ ஒருத்தி எரியிற விளக்குல என்ன ஊத்துற மாதிரி. ஒருவேளை மாமனை பார்த்து போயிட்டாளா? எதுக்கு கண்ண முடிக்கிறீங்க? எதையாச்சும் பார்த்து பயந்தே என்ன? என்னத்த? அடிச்சு இவ ஒருத்தி நம்பி தூங்கிட்டு இருக்கா, தெரியல உனக்கு? ஐயா, மஞ்சத்தூளை கொஞ்சம் கொட்டிக்கிட்டு கிளம்பு. இப்ப கொரட்டை சத்தம் எப்படி நிக்குதுன்னு பாருங்க. கிளம்பு நீ. கொரட்டை வேற கேக்குதா உனக்கு? கால நாக்கு வக்கல, சம்பாதிக்கிறதுக்கு துப்பு இல்ல, இதுல கொரட்டை வேற. எந்திரியா? அட எந்திரிங்கடா, எந்திரி. உனக்கு சோறு போட்டு கழுதைக்கு எவன்யா சோறு போடுறது? ஏய் இல்ல புள்ள, என்ன கூப்பிடுறேன் கண்டுக்காம போற? ஏய் பாத்து ரொம்ப நாளாச்சே பேசுறேன். சொல்லிட்டு போ. எந்திரி எந்திரியா? அமுதவல்லியா அமுதவல்லி, இங்க ஒருத்திக்கு சோறு போடவே துப்பு இல்ல, இதுல உங்க அம்மா அப்பா அமுதவல்லி வேற கேக்குதா? நல்லா இருக்கு. காலை உடைச்சா நீ டான்ஸ் ஆட மாட்டீங்களா? எதுக்கு கத்துற? இப்படிதான் வேணும். தேவையா இது? அமுதவல்லி வீட்டுக்கு போனது கேள்விப்பட்டா அம்மிக்கல்ல போட்டு கொண்டு வச்சாக்கட. அட போயாங்க. ஐயோ பொண்டாட்டியா பொண்டாட்டி, அறிவில்லாத பொண்டாட்டி. என்ன ராக்கெட் மாதிரி நல்ல மாட்டேன். நீ எடுத்த வீச போறாளா வெளியே?
ஏ மாப்பிள அண்டா குண்டா பின்னாடி வருது தலையை புரிஞ்சுக்கடா. மாப்பிள நைட்டு போட்டு கொடுத்த இல்ல சூப்பரோ சூப்பர். கண்கள் இரண்டும் ஏய் ஒரு நிமிஷம் நில்லுங்கடி. என் மாமா ரொம்ப நேரமா பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கு, என்னன்னு போய் கேட்டுட்டு வரேன். ஏன் மாமா உனக்கு என்ன கதாநாயகன் ஜெயின்னு நினைப்பா? சொல்லு. எப்ப பாரு லூசு மாதிரி சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்க. என்ன லவ் பண்றியா? பேசிட்டு வரட்டும், அப்புறம் நம்ம கிட்ட மாட்டிக்குவா. திருமாய லவ் பண்றியா? திருமாயெல்லாம் ஒத்து வர மாட்டா. பேசாம என்ன கட்டிக்க மாமா, வருஷத்துக்கு ஒன்னா பெத்து போடுறேன். ஏய் உன்னெல்லாம் கட்டிக்கிட்டு உங்க ஆத்தா கூட எங்க அக்கா தானா சண்டை போட முடியாதுரி. அப்ப திருமாயே தான் வேணுமா? திருமாயே தான் வேணும். ஏய் யாருகிட்ட? மாமன் கோவக்காரண்டி. சேட்ட. சரி சரி இரு இரு, நான் போய் திருமாயை வர சொல்றேன். சீக்கிரம் வர சொல்லுடி. அவ யாருக்கு தூதுன்னு தெரியல. அப்படியா? பாரு நீ திருமாயி உன்கிட்ட தான் மாமா ஏதோ பேசணுமா, அப்ப என்னன்னு கேட்டுட்டு வா. ஒரு நிமிஷம் இது புடி. நான் ஒரு கை வச்சுக்கிறேன். லூசு 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 என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? கண்ணை பாக்குற, காது பாக்குற, எங்கடா பாத்துட்டு இருக்க? என்ன பாரு. எங்க பாட்டி கிட்ட சொன்ன அவ்வளவுதான் நீ. இல்ல இல்ல உங்க அக்கா கிட்ட சொல்றேன். நான் இவ்ளோ பேசிட்டு இருக்கேன், நீ தலையாட்டிக்கிட்டே இருக்க. காதுல விழலையா? என்ன பாரு, கண்ணு துருவிடுவேன். பைத்தியக்காரா. இவனுக்கு பைத்தியம் முத்தி போச்சு. அப்புறம் பாத்துக்க. திரும்ப வராமல போயிடுவான். வரட்டும். திருமாயே கட்டுனா உன்னைத்தான் கட்டணும்னு எங்க அக்கா சிவகாமி ஏற்கனவே சொல்லிருச்சு. சீக்கிரமா உன் மனச மாத்திக்க, இல்ல தூக்கிட்டு போய் தாலியை கட்டிடுவேன். இவ்வளவு திமிரா பேசுறேன் பாரு. அவனுக்கு மர கழண்டு போச்சு. அது இப்பதான் நம்ம தெரியுமா? போலாண்டி. போலாமா? சரி போலாம் போலாம். வாங்கடி டைம் ஆயிடுச்சு. ஏடி திருமாயி, சத்யராஜ் உன்னைய சுத்தி சுத்தி வரானே, பேசாம ஓகேன்னு சொல்லிட வேண்டியதானே? எனக்கும் ஆசைதான். ஏய் அப்ப உனக்கும் சத்யராஜ பிடிக்கும்னு சொல்லு. சந்தோஷத்துல எப்படி ஓடுற பாரு. பாத்துடி, மழை வேற பெஞ்சிருக்கு. வழுக்கி கீழே விழுந்துற போற. தூக்கி என்னடா மாப்பிள ரொம்ப சோகமா உட்கார்ந்து இருக்கிறாப்ல. அட ஏன் மாமா அது கேக்குறீங்க? திருமாய்க்கு அண்ணன் மலை காதுல வரலையா? அப்படியா? நம்ம அண்ணனை பிடிக்கலன்னு சொல்லிச்சான். அண்ணன் நேத்துல இருந்து சோகமா இருக்காரு. மாப்பிள மூஞ்சில மஞ்சளை போட்டு துளிக்கிறப்பவே நினைச்சேன் மாப்பிள எங்கேயோ வசமா மாட்டிட்டான்னு. அதை விடு மாப்பிள, திருமாயும் மேல ஆசைப்படணும். அவன் மனசுல நீ இடம் பிடிக்கணும், அவ்வளவுதானே. மாமனா எதுக்கு இருக்கிற? கவலைய விடு. நீ ஜாலியா இருந்தாத்தா உனக்கு லவ் ஃபீலிங்கே ஜாலியா வருது. அடப்போமா நீ வேற கடுப்பை கிளப்பிக்கிட்டு. மாப்பிள இப்ப வரும் பாரு. அண்டாக்கா கஜும் அபுகா கஷிம் திறந்துடு சீஷே மாப்பிள. நம்பியார் மாதிரி தெரியுது. என்ன நம்பியாரே, என்னடா பண்றீங்க? ஒன்னில்லைங்க, உச்சா போயிட்டு இருக்கிற உச்சா. கால்ல இருந்து கோழிய காணோம். அந்த பக்கம் இருந்தா புடிச்சிட்டு வா. கோழி வேற ஓடிருமே. வெறிநாய் வேற 3 சுத்திட்டு இருக்காண்டா.
புடிச்சு வாடா. சரிங்க சரிங்க, அப்படியே ஆகட்டுங்க. என் நேரம் களவாணி பயகிட்டே சொல்ல வேண்டியதாயிடுச்சு. உன்னுடைய காதலுக்கு கோழி முக்கியமா இல்ல திருமாய் முக்கியமா? நீ ஏன் முடிவு பண்ணிக்க. மாமா எடக்க பிடிக்கிறாரே. மாமா எனக்கு திருமாய் தான் வேணும். அப்படியே மாப்பிள்ள, ரொம்ப சந்தோஷம். அப்படின்னா முதல்ல ஆளுக்கு ஒரு கட்டிங் சாப்பிடலாம். அப்புறம் எப்படி காதல் பண்ணணுங்கிறத மாமே உனக்கு நான் கிளீனா சொல்லி தரேன். சரி மாமா. மாப்பிள்ள மணிக்கு 100 குடும்பத்துக்கு எடுக்கிறவன். மாப்பிளைக்கு இது கூடவா செய்ய மாட்டேன். அண்ணா பயங்கர சூடா இருக்குண்ணே. மாமா மாமா மாப்பிள்ள எனக்கு திருமாயினா ரொம்ப உசுறு மாமா. கட்டுனா அவ்வளோத்தான் கட்டணும். அவனுக்கு கிடைப்பாளா? மாப்பிள்ள கிடைப்பா, கிடைக்காம எங்க போவா? மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. நாசமா போச்சு போ. மாப்பிள்ள நீ இப்படி எல்லாம் எமோஷன் ஆகக்கூடாது. ஏன் மாமா? மாப்பிள்ளைக்கு இப்ப நான் சொல்லி கொடுக்கிற காதல் குருஷேத்திர காதல். நான் சொல்லி தருவேன், நீ அப்படியே கப்புன்னு பிடிச்சுக்கிற. ஓகே மாமா. நம்பியார் சத்யராஜோ சரக்குக்கு சைடிஸா ஆட்டிய போட்டாங்க. என்னது கோழியை பிடிக்க சொன்னா கோழி சோழிய முடிச்சுட்டாங்களா? உடனே தெரியலையே. அவங்கள வெட்டி சாக்கியாம விட மாட்டேன்டா. ஐயோ நாக்கிற கொலகாரனாச்சு எங்க ஓடுறது? ஏய் நில்லுங்கடா. ஆமா நாய்க்கர் வெறித்தனமா அறுவலோட வந்துட்டு இருக்காரு. நல்லா பாரு. ஏய் நாக்கிற இந்த பக்கம் இல்லையா? இல்லையா? ஆமாண்ணே. ஏய் தூக்கி சீக்கிரம் வாடா. மாமா நீ வாயா. மாமா பக்கம் போயிடலாம். நாய்க்கர் வந்துட்டாரு. ஏய் நாக்கிற வந்துட்டாரு. ஓடுங்கடா ஓடுங்கடா. ஏய் ஓடல. நில்லுங்கடா. எல்லாம் நம்பியாரே கோழியை பிடிக்க சொன்னா என் கோழியை வாட்ட போடுங்க. நான் வரேன்டா. ஏய் அப்படியே ஒடியாத்துறே. நான் விட மாட்டேன். வெட்டாம விட மாட்டேன்டா. எல்லாம் நம்பியாரே எல்லாம் சத்யராஜ் மன்னிச்சிடறேன்டா. இந்த நாயிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்கடா. ஏய் சத்யராஜ் நம்பியாரே. ஏய் வாடா வாங்கடா வாங்கடா. சீக்கிரம் வாங்கடா டேய் வாங்கடா. என்ன ரெண்டு ரோடு போகுது? சனத்தெல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. சரி வா இந்த பக்கம் போலாம். ஓடியா ஓடியா வா. உள்ள என்னென்ன இருக்கு? ஓடிட்டே இருக்கோம். டேய் பெட்டில இருக்கிற சரக்க பார்த்தா லம்பா ஏதோ தேரும் நினைக்கேன். எதா இருந்தாலும் 3 பேரும் பங்கு போட்டுக்குவோம். சரியா? ஓடியா 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 ஓடியா. வாங்க வாங்க சீக்கிரமா வாங்க. இதுல கிடைக்கிற பணத்தை வச்சு நம்ம கடன்லாம் அடைச்சிடலாம். இவனுக்கு நமக்கு மேல தேடுனாச்சே. நமக்கு சூப்பர் வேட்டை மாமா. மாப்பிள சூப்பரோ சூப்பர். நம்ம 3 பேரும் இந்த சத்யராஜ் நம்பியாட்டி மாட்டணும்.
அப்புறம் நம்ம தான்டா கப்பம் கட்டணும். அண்ணா இப்போ என்னென்ன பண்ணலாம்? ராஜு அங்க தப்பிச்சு இவன்கிட்ட மாட்டிக்கிட்டமே. ஏமாமா நல்லா மாட்டிக்கிட்டாங்க. ஆட்டை போட்டு தூக்கி போயிருமா மாப்பிள? இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீ வரக்கூடாது. எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். ஏய் களவாணி பசங்களா, எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறீங்களா இல்ல உடம்ப ரணகலமாக்கிருவேன். அதெல்லாம் தர முடியாது. என்ன போஸ்ட் கொடுக்குறான்? உங்களுக்கு சண்டை போட வரலனாலும் சண்டை வரா மாதிரி ஆக்டிங் பண்ணுங்கண்ணே, அப்பதான் தப்பிக்க முடியும். ஆமாண்ணே, ஏதாவது பண்ணிடுங்க. டேய், அப்போ உங்களால இது விட்டுட்டு போக முடியாது. அப்போ களத்துல இறங்குறத தவிர வேற வழி இல்ல. ஐயே அப்பா. ஏய், வாயை மூடிட்டு இருக்க மாட்டேன். அண்ணா ஓபன் பண்ண. ஐயோ ஐயோ ஐயோ. வாங்க சார், வாங்க வாங்கம்மா வாங்க. இங்க இருக்கிறத பாருங்க, இந்த மாஸ்க பாருங்க. இது மெட்ராஸில் இருந்து தயாரிக்கப்பட்ட மாஸ்க், டயானா மாஸ்க். வந்து பாருங்க, வந்து வாங்குங்க. டெங்கு காய்ச்சல், வைரஸ் காய்ச்சல், எலி காய்ச்சல், பூனை காய்ச்சல், பெருக்காங்காய்ச்சல், நாய் காய்ச்சல், பேய் காய்ச்சல் எதுவுமே வராது. வாங்க 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 சார், வாங்கி இத போட்டுக்கிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. இத வாங்கி மாட்டிக்கிட்டீங்கன்னா வீட்டுக்காரருக்கு கனவு வரும், வீட்டுக்காரிக்கு ஆசை வரும். வாங்க சார் வாங்க. போனா கிடைக்காது, பொழுது சாஞ்சாய் மறுபடி கிடைக்காது. வாங்க வாங்க சார். வணக்கம் சார். என்ன அது மூக்குல கன்றாவியா இருக்கு சார்? உங்களுக்கு தெரியாதா? பன்னி காய்ச்சல் வந்து ஊரு பூரா அல்லோலப்பட்டுக்கிட்டு இருக்கு சார். நம்ம சத்யராஜும் நம்பியாரும் விளங்காத பேக்க அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் சார். அவங்க 2 பேரும் சமூக சேவை செய்யறானுங்க சார். இப்படி ஒண்ணு புதுசா கண்டுபிடிச்சு டைனா மாஸ்க் அப்படின்னு இங்கிலீஷ் பேரை வச்சு வித்துக்கிட்டு இருக்கானுவோ. ஆமா, வந்து கூட்டம் அலம்போது சார். நான் எனக்கு ஒண்ணு, என் பொண்டாட்டிக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்தேன் சார். நீங்க ஒண்ணு போட்டுருங்க சார். என்ன ஏட்டையா பிராமாடி இருக்க? நான் கூட அப்படிதான் நினைச்சேன். இது புது கண்டுபிடிப்பான். ஐயோ, ஏன் பொருள் சார்? அது பூராமே ஏன் பொருள் சார்? உன் பொருள் எழுதியா வச்சிருக்கு? சத்தியமா சார், ஏன் பிரா சார்? ஏட்டையா டயானாவும் இல்ல மண்ணாங்கட்டியும் இல்ல. இந்த அம்மா பொருளை எவனோ திருடி வித்துட்டான் போல. என்ன போய் 2 பேத்தையும் தூக்கிட்டு வாங்க சார். இத போடும்போது நினைச்சேன் கொஞ்சம் அப்படியே மெத்து இருந்தது. நான் அப்பவே சந்தேகப்பட்டேன். தக்காளி எவ்வளவு தைரியம் தான் போலீஸ்காரனை ஏமாத்திருப்போம். அவரை தூக்கி போட்டு மிதிச்சு இப்பவே காலடி தூண்டி விடுதேன் சார். எங்கடா இருக்கே தக்காளி? நான் இப்பவே வரேன் அப்படின்னு. ஏய் போடாத. ஏய், நீங்க எங்க போனாலும் விட மாட்டேன். ஏய் போடாத. சரி, அடிப்படி சாமாதாமா.
அட குப்பம் மவன ஓடவே பிள்ளைகளே எங்க அதே மாப்பிள விட்டு போறானே இருக்கிற காரணம் நீதான்டா உன்னையே சார் ஒரு நிமிஷம் டைம் கேட்கலாம் சார் சரி ஏட்டையா ஒரு நிமிஷம் தானே ரெஸ்ட் எடுத்தாடிங்க அது எனக்கு யூஸ் ஆகும் சார் ஏட்டையா நாங்க கட்டிங்க சாப்பிட வந்திருக்கோம் சீக்கிரமா அடிச்சு அனுப்பி ஏட்டையா நாங்க போகணும் சார் நம்மளே கிண்டல் பண்ணி தான் பாத்தியாடா ஏய் சத்யராஜ் வந்தன வையே சாணியை வச்சு எடுத்துறோம் பாத்துக்க சார் இந்த டைனமாஸ்க்கு காரணம் யார் தெரியுமா இவன் தான் சார் இத போய் என்ன மாட்ட விட்டானே ஹை புடனாத்த அடி சார் என்ன முடியலடா எனக்கு ஆவி இல்லடா ஆனா உனி விட மாட்டேடா உன்னை நெஞ்சி முடியலடா ஆஹா என்ன ஹைட்டு என்ன வெயிட்டு என்ன கலரு என்ன சிகப்பு ஐயோ ஒருத்தி விட மாட்டாங்கய்யா என்னையா ஆமா ஏட்டையா என்கிட்ட திருடி வித்ததும் இல்லாம அதுல உன் சைஸ் இல்லன்னு சொல்றான் இந்த திருடன் ஏன் உனக்கு ஒண்ணு தெரியுமாடி என் மாம நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு வரவ கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி கூட்ரோட்ல டயனா ஜவுளி கடை வச்சுட்டாரு தெரியுமா? அப்படின்னா பிரச்சனையே இல்ல. திருமாய்தான் முதலாளி அம்மா. விலையெல்லாம் கொஞ்சம் குறைச்சு கொடுக்க சொல்றீ. அது திறந்து வச்சது யார் தெரியுமா? யாரடி? என் மாமனை ஜெட்டியோட அடிச்சு உட்கார வச்சாரு இன்ஸ்பெக்டர், அவருதான். வாங்கடி, கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. ஏண்டி நின்னுட்ட? என்னாச்சுடி, ஏன் நிக்கிற? சொல்லுடி திருமாயி, என்னாச்சு? ஏண்டி எப்ப பார்த்தாலும் அவ சத்யராஜ திட்டிக்கிட்டே இருக்கா? நான் மட்டுமா பேசுறேன்? ஊரே பேசுது. உண்மையா இல்லையான்னு போய் சிவகாமி அக்கா கிட்ட கேளு. என்னமோ என் மாமனை கல்யாணம் பண்ணி 2 புள்ளைய பெத்தவ மாதிரி சிலுத்துக்கிற. முறப்படி எனக்கு தான் மாமன், உனக்கு இல்லடி. முதல்ல மூளையில குந்த வச்சு உட்காரு, அப்புறமா சிலுத்துக்குவியான். மழை வர மாதிரி இருக்கு, சீக்கிரம் போலாம் வாங்க. வாடி போலாம். வா திருமாயி. ஏய், மழையில நனைற மாதிரி ஆயிடும், சீக்கிரம் வாடி போலாம். நீ வாடி. என்னமோ என் மாமனை கல்யாணம் பண்ணி 2 புள்ளைய பெத்தவ மாதிரி சிலுத்துக்கிற. முறப்படி எனக்கு தான் மாமன், உனக்கு இல்லடி. முதல்ல மூளையில குந்த வச்சு உட்காரு, அப்புறமா சிலுத்துக்குவியான்.
மாமா உன்னை நம்பித்தான் வந்திருக்கேன். என்ன கேளு மாமா, போ. கிளவிய கூப்பிடுற இரு. பாட்டி பாட்டி பாட்டி. அண்ணே அண்ணே பாட்டி வந்துச்சுண்ணே. என்னடா சத்யராஜ், என்ன விஷயம்? மாமன் தான் பாட்டி, உங்ககிட்ட எதை கேட்கணுமா, அதான் கூப்பிட்டேன். ஐயோ, கிளவி சும்மாவே பேயாடு. இவ உடுக்கி வேற அடிச்சு விடுறானே. சத்யராஜ், கரகாட்டக்காரிய கரெக்ட் பண்றது நீயே. அதோ அங்க நிக்கிறாளே பறவை கிளவி, அதை நான் கரெக்ட் பண்ணணுமா? நோ, நெவர். என் செல்ல மாமா இல்ல, எனக்காக கேளு மாமா, கேளு மாமா. மாப்பிள்ளை, உனக்காக நான் கட்டாயமே கேட்கிறேன். டேய் மாமா நடைய பார்த்தல. பாட்டி, நேத்திய மாப்பிள்ளை பொண்ணு கேட்க வந்தப்போ நாள் சரியில்லை, நாளைக்கு வான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். ஆனா இன்னைக்கு நாள் நல்லாத்தான் இருக்கு. அதனாலதான் நானும் என் மாப்பிள்ளையை சேர்ந்தே வந்திருக்கிறோம். ஏண்டா நம்பியார குடிச்சிட்டு வந்து உளறிக்கிட்டு இருக்கியா? நோ பாட்டி, நோ. நாங்க குடிச்சிட்டு வந்தாலும் குடிக்காம வந்தாலும் நாங்க உளர மாட்டோம். அங்க நிக்கிறானே என் மாப்பிள்ளை சத்யராஜ், உன் பேத்தி திருமாயே மனசார விரும்புறா, காதலிக்கிறா. உன்னை விட உன் பேத்திக்காக உசரையும் கொடுப்பான். பை உன் பேத்தியே என் மாப்பிள்ளை சத்யராஜை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீன்னா அவ கண்ணுக்குள்ளேயே வச்சு காப்பாத்துவான் பாட்டி. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அம்மா சூப்பரா சொன்ன. குடுக்க முடியாதுன்னா என்னடா பண்ணுவ? குடுக்க முடியாதா? அங்க நிக்கிறானே மாட்ட சாட்டமா என் மாப்பிள்ளை சிங்கம், உன் பேத்தியோட காதலை, அவனை விட்டு உன் பேத்திய தூக்கிட்டு போய் தாலி கட்ட வச்சிருவேன். தட்ஸ் ஆல். ஏ சத்யராஜ், நீ விரும்பினாலும் விரும்பாட்டியும் என் பேத்திய உனக்கு கட்டி தர மாட்டேன். கிளவி, நெட்டையா வளர்ந்தாலும் குட்டையா வளர்ந்தாலும் பொண்ணு கேட்டா குடுக்கணும். என்னமோ உன்னைய பொண்ணு கேட்ட மாதிரி சிலுத்துக்கிற. என்ன மாமா, நான் கேட்டது சரிதானே? மாப்பிள்ளை சூப்பர் மாப்பிள்ளை. டேய், நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்கடா. இருங்கடா, ஒரு நிமிஷம் இருங்கடா. சிவகாமி, ஏ சிவகாமி. என்ன பாட்டி? அடியே சிவகாமி. இவனை காணா. ஏ கிளவி, பொண்ணு கேட்டா குடுக்கணும்னு சொல்லி, இல்ல குடுக்கலன்னு சொல்லு. டாடிய ஃபூல். எதுக்கு போலீஸ்கார மேல கூப்பிடுறேன்? மோகினி பேயும் வந்துருச்சு. என்ன பாட்டி, ஏன் கூப்பிட்டா? ரெண்டு பேரும் குடிச்சிட்டு வந்து திருமாய பொண்ணு கேக்குறாங்க. தரலன்னு சொன்னதும் தூக்கிட்டு போய் தாலி கட்டுவேன்னு என்ன பயமுறுத்துறாங்க. அவங்களை என்னன்னு கேளு. அவங்கள விடாத. இவங்களும் சேர்ற பொண்ணு கேட்க வர. எல்லாம் உன் மேல தானா? அந்த அளவுக்கு தைரியம் வந்துடா. ஐடியா இருந்தா பொண்ணு தாலி கட்டுறது. உங்களுக்கு தைரியம் வந்துடா. அடி வாங்கி ஆறில்ல. அந்த ஆளு கூட சேர்ந்து நீ தானே சொன்ன கட்டினா திரும்ப மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு, இல்லைன்னா வாழ்க்கையில கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு. அதான் நான் பொண்ணு கேட்டு போனேன். இது தப்பா? அதுக்குன்னு சம்பிரதாயம் ஒரு வரமுறை இல்ல. இப்படிதான் குடிச்சிட்டு வந்து பொண்ணு கேட்பாங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் திருமாயே விரும்புறேன். கல்யாணம் பண்ணி வையே, இல்ல நீயே எனக்கு கொல்லி வை. அப்படியே என் பேத்தி உன்னை விரும்பி இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் உன்னை பொண்ணு கேட்க வர சொல்லியிருப்பா. சொன்னாளா? சொல்லி இருக்க மாட்டா. பாட்டி, அவன் திருமாய மேல இருக்கிற ஆசையில ஏதோ தெரியாம கேட்டான். இந்த குடும்பத்துல நானும் ஒருத்தியா கேக்குறேன். உன் திருமாயை என் தம்பி கல்யாணம் பண்ணி வை பாட்டி. எனக்கு மட்டும் ஆசை இல்லையா சிவகாமி? 18 வயசாகி என் பேத்தி பெரிய மனுஷி ஆகாம இருக்கா. அவளை எப்படி கட்டி கொடுக்க முடியும்? நாளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு குழந்தை இல்லைன்னா நீங்க பேச மாட்டீங்களா? சத்யராஜுக்கு வாரிசுன்னு ஒண்ணு வேணாமா? மாப்பிள்ளை, வயசுக்கு வராத பொண்ணையா இத்தனை நாளா துரத்தி லவ் பண்ண? அவளோட அழகே தனி அழகு மாமா. அட போ மாப்பிள்ளை, இத வெளியே சொன்னா முன்னாடி சிரிக்க மாட்டாங்க, பின்னாடி ஆட்டோமேட்டிக்கா சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. தாய் தகப்ப இல்லாத என் பேத்திய நீதானடி வளர்த்த. திருமாயி மேல எனக்கு உரிமை இருக்கு பாட்டி. திருமாயி எனக்கு பிறந்திருந்தா என் தம்பிக்கு நான் தானே கட்டி கொடுக்கணும். திருமாயி நான் வளர்த்த பிள்ளைதான். ஆனா நான் பெக்காத மவ பாட்டி. அதனால என் தம்பிக்கு தான் திருமாயிய கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்.
பாட்டி, என் பொண்டாட்டி சிவகாமியே சொல்லிட்டா. அடுத்த முகூர்த்தத்திலேயே சத்யராஜுக்கு திருமாய்க்கு நிச்சயதார்த்தம். எப்ப வயசுக்கு வர்றாலோ அப்ப கல்யாணம். எப்படி மாப்பிள? மாமா, அது வரைக்கும் திருமாயோட ஜாலியா லவ் பண்ணு. சூப்பர் மாமா. எப்பயும் மாமனை பார்த்து தான் கத்துவா. மாமனும் இங்க இருக்கு, அப்புறம் ஏன் கத்துறா? என் வயிற்றுல இப்பதாண்டி பால வாத்த. அடே தம்பி சத்யராஜ், திருமாயி வயசுக்கு வந்துட்டாயா? அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். மாமா ஜூட் அப்பளே ஜூட். ஓகே வா. ஓகே. நம்பியாருக்கும் சத்யராஜுக்கும் சமாச்சாரம் கொடுத்தாச்சா? எல்லாம் ஆண்டு அனுபவிச்ச மனுஷன், சும்மா கொண்டு போனா மரியாதையா இருக்காது பாருங்க. ஏப்பா விளையாட்டா கொண்டு போனாலும் விஷயத்தை கரெக்டா முடிச்சிருவானுங்கப்பா. ஏன்பா பெருசு சாங்கியத்தை ஏற்பாடு பண்ணிட்டு வீட்டுக்கே வந்துட்டாங்கப்பா. அங்க பாரு புளியோசை கடிக்கிட்டு இருக்காங்க. ஏண்டா டெட் பாடியா இருக்க நேரத்துல அவன் எங்கடா போயிட்டா? மாமா, என்னடா ரகசியம்? திருமாயி பெரிய மனுஷன் ஆயிடுச்சுல்ல, அது இன்னைக்கு மஞ்சள் தேய்ச்சி குடிக்குதான். நான் தான் மாமா இன்னைக்கு போய் பாத்துறான்னு அனுப்பி வச்சேன். எப்படி மாமா ஐடியா? இங்க ஒரே பாடி நாத்த கட்ட போச்சு. இதுல இவங்க ரெண்டு பேர்த்த டூயட் ஆட ஆரம்பிச்சுட்டேன். ஏண்டா அவங்க ரெண்டு பேரு அனார்கலி அம்பிகாவதியா? உன்ன இவ பெரிய மனுஷி ஆனதும் போதும் பச்சை புள்ள மாதிரி கிறங்கியே படுத்து கிடக்குறா. யாரடி அவ இடுப்ப ஆட்டி ஆட்டி போறது? அமுதவல்லியா? ஆமாக்கா. கல்யாணிய அந்த பக்கம் பார்த்தனா கொஞ்சம் வீட்டு பக்கம் துரத்தி விட்டு போடி. நான் உன் வீட்டுக்காரன் நம்பியாரல பார்க்க போறேன். ஏய், என்னைக்காவது நீ நம்பியார மாட்ட போறீங்கடி. அப்ப பிய்யுது பாரு விளக்குமாறு. காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேத்து வந்தவன் கூட்டிட்டு போன கணக்கா கட்டினவன் நான் குத்துக்கல்லாட்ட இருக்கும் போது மாமாங்கிற பேர்ல நீ இழுத்துட்டு ஓடிடலான்னு பாக்குறியா? ஏய் சிவகாமி அக்கா, எதுக்கு எடுத்துட்டு ஓடணும்? என்னைய மாம உனக்கு சக்கலத்தையே வச்சு பாரு. இருடி சிரிக்கி, உன்னை அப்புறமா வச்சுக்கிறேன். ஏண்டி திருமாயி, இப்படி மசமசன்னு உட்காந்துக்கிட்டு இருந்தா எப்படி? பொழுது சாயத்துக்குள்ள போய் குளிச்சுட்டு குடிசைக்குள்ள வாடி. ஏ திருமாயே பயந்துட்டாக்க கண்ணை திறந்து பாரு.
நடிக்காதவள என்னடா பண்ணிட்டு இருக்க? இல்லக்கா அக்கா சும்மா பேசிக்கிட்டு இருக்கா. ஒசக்கட்ட பையல நல்லது கெட்டது கூட தெரிய மாட்டேங்குது. இனிமே இவள பார்த்தா பிச்சு பிச்சு போடா போடா. அக்கா என்ன கூப்பிடலக்கா? ஐயமே இருந்தாலும் தம்பிக்கா. அரி வளர்ந்துக்கா. வேணா வா இங்க இருந்து. வாங்கடா. வா. யோ நம்பியாரு, எங்கயா உன் மாப்பிள்ள சத்யராஜ காணோம்? அப்ப என் கூட வந்து ஆடுறது யாரு? ஏ சொல்றா நான் ஆடுனா எங்கூட நீ ஆட மாட்டியா? இந்த சொர்ணா ஆடுனா ஆம்பளை புலியோட தான் ஆடுவா, பொம்பளை புலியோட ஆட மாட்டா. போய் சீக்கிரமா உன் மாப்பிள்ள சத்யராஜ வர சொல்லு, இல்லனா வாங்கின காசுக்கு நீ தான் டெட் பாடியா போவ. மானமே கொலுசுதானே மனசு கண்டாக்க நானும் ஒரு தினசு என்ன கண்ட இறங்கதானே வேணும் ஏய் என்ன அழக பதிஞ்சு தர வேணும் ஆடு போலே ஆடாத ஆட்டம் தானே மார்போடு நீ அணைக்கவா உன்னோட சேராத பொண்ணு தானே மண்ணோட போகும் முன்னே வா தொட்டு பாரு என்ன இந்த தோக மயில் பொண்ண ஆட்டம் போடு என்ன இங்க நோட்டம் விடு கண்ணு குதிரை ஜாதி பொண்ணு நானு டாப் டக்கர் ஃபிகர் நானு என்ன வந்து விரட்டி ஓட்டமாமா சுடான சுந்தரி ஆடுறேனே நானும் வெக்கப்பட்டு கட்டி அணைக்க வேணும் என்ன கண்டு எகுறதானே நீயும் பக்கம் வந்து நிக்கிறேனே நானும் ராத்திரி குளிராக நான் இருக்கேன் காத்திருக்க வைக்கதிடாமா முந்திரி பருப்பாக சுவை தருவேன் மொத்தம் கொடுக்க ஓடிவா தொட்டு பாரு என்ன இந்த தோக மயில் பொண்ண ஆட்டம் போடு என்ன இங்க நோட்டம்
கைய நல்லா அமுத்துறா. டேய் வாடா வா மாப்ள, இதத்தானே எதிர்பார்த்தா. பிப்பிலிய கம்மியா போடுறான்னு எத்தனை தடவை சொல்றது? என் ஆளுங்களை அடிச்சப்பவே தெரியும்டா. ஒயின் ஷாப்ல வச்சு நீ தான் அடிச்சிருப்பேன்னு. இந்த கோரையன் கணக்கு தப்பாதுடா. உன்னை பார்க்கும் போதே எனக்கு தெரியும்டா, என்னைக்காவது ஒரு நாள் இந்த கழுத பசங்களுக்காக என்னை தேடி வருவேன்னு. ஆனா இவ்வளவு சீக்கிரம் வந்து மாட்டுவேன்னு யாருக்கு தெரியும்? என் கணக்கு எப்பவுமே சரியாதான்டா இருக்கும். சரி, வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்ட. உனக்கு எனக்கு ஏன் பிரச்சனை? கழுதைய ஓட்டிட்டு வர சொன்னது நான் தான். கழுத மேல வாங்கின பணத்தை வட்டியோட கட்டிட்டு கழுதைய ஓட்டிட்டு போ. அப்படி இல்லையா என் சாராய கடையில வேலை செஞ்சு கணக்க முடிச்சுட்டு ஓட்டிட்டு போ. என்னடா நான் சொல்றது? பின்னாடி 2 பேர் பறந்து வராங்க. 2 இருக்குல்ல. வாங்க சார். ஏய், உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. அடிமையா வாழ்ந்த கூட்டத்தை கடவுளா காக்க வந்த சத்யராஜ் கோவத்தை அடக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டினான். ஒரு சமயத்துல கோரையன்ட்ட கடன் பட்டிருந்த சைனா பெரியவர் அவரால் கடனை திருப்பி செலுத்த முடியல.
அந்த வெறியில கோரையன் அவரோட கழுதைகளை காட்டுத்தோப்புக்கு ஓட்டிட்டு போயிட்டான். அதை கேள்விப்பட்டு பெரியவரை கூட்டிக்கிட்டு கழுதைகளை மீட்க போன சத்யராஜுக்கு காட்டுத்தோப்புல கோரையன் கள்ளச்சாராயம் காய்ச்சறது தெரிஞ்சிருச்சு. கோரையனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டான். கோரையன் என்னைக்கு திரும்பி வந்தாலும் சத்யராஜ பழி வாங்கிடுவான்னு தெரிஞ்சு நம்பியாரும் அவங்க அக்கா சிவகாமியும் சத்யராஜை கூட்டிக்கிட்டு கிராமத்தை விட்டே போயிட்டாங்க. வாயில்லா ஜீவராசிகளை வச்சு பொழப்பு நடத்தின மீதி அத்தனை பேரும் கோரையனுக்கு பயந்து போய் அவங்களும் கிராமத்தை விட்டே காலி பண்ணி நம்பியாரும் சத்யராஜும் இருக்கிற இடத்துக்கே போயிட்டதா சொல்றாங்க சார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல சார். இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அக்யூஸ்ட் இடுமனை விசாரிச்சாதான் தெரியும். ஹலோ, ரைட்டரா பேசுறீங்க? ஓகேங்க ஓகேங்க, தகவல் கொடுத்துட்றேங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், இடுமன் அக்யூஸ்ட் சரியாயிடலாமா சார்? டாக்டரை நீங்க இமிடியேட்டா மீட் பண்ணுமாமா? எங்கடா மீதி 2 பேர் எங்கடா? காட்டு தோப்புல என்ன நடந்துச்சு சொல்றா? சொல்ல மாட்ட? அடியா சார் சொல்லிடுறேன் சார். சார் சொல்லிடுறேன் சார். சொல்லு சார். யார் யாரை எரிச்சிங்க? சொல்றேன் சார். நானு கோரையன், தாண்டவன், நடையன் எல்லாரும் காட்டுத்தோப்புல கள்ளச்சாராயம் காய்ச்சிக்கிட்டு இருந்தோம் சார். அப்பதான் நம்பியாரும் சத்யராஜும் வந்தாங்க. வெக்கப்படாதடி. சத்யராஜ் வந்தது சிவகாமி அக்காக்கு தெரியுமா? ஒன்னும் பிரச்சனை இல்லையே. சிவகாமி அக்கா சொன்னது உண்மையா? ஆமா உண்மைதான். அப்புறம் என்னாச்சு தெரியல. என்னமோ நடந்தது சொல்லுடி திருமாயி. நீ ஏண்டி எதுவும் பேச மாட்டேங்கிற? இல்ல திருமாயி, சாரிடி. உன்னை ஏதோ பேசி மனசை நோக்கடிச்சிட்டேன். சாரி. பரவாயில்லடி. 1000 தான் இருந்தாலும் ஓ முறமாமன் தானே, நீயே கட்டிக்கோ. ஐயோ எனக்கு வேண்டாப்பா, அந்த முரட்டு பையன் உனக்கு தான் கரெக்டா இருக்கும், நீயே கட்டிக்கோ. திருமாயி, பாட்டிக்கிட்ட சொல்லி உன் கல்யாணத்தை தள்ளி போடாம பாத்துக்க.
இல்லனா உன் கல்யாணத்தப்ப புள்ளத்தாச்சியா தான் நிப்பேன். இன்னும் நம்ம ஏரியாக்குள்ள கார்லாம் வருது. ஆமா, யாரு வீட்டுக்கு போறாங்க? ஆமா மாப்பிள்ள. என்ன மாமா, ஒரே ஐயர் குடும்பமா இருக்கு காருக்குள்ள. ஐயர் வீட்டாரெல்லாம் இங்க யாருமே இல்லையே. ஆமா, அப்ப யார் வீட்டுக்கு? அங்கேயே நில்லுங்க. அதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வைக்காதீங்க. என்னைக்கு நானும் என் பேத்திய அக்ரஹாரத்தை விட்டு வெளியேறி வந்தோமோ அன்னைக்கே நம்ம பிராமண பந்தம் குலம் கோத்திரம் இந்த ஐதீகம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. என் பேத்திய கை குழந்தைன்னு கூட பார்க்காம எங்க குடும்பம் அழிஞ்சு போச்சுன்னு சொல்லி எங்களை விரட்டி விட்டீங்க. அனாதையா தவிச்ச எங்களை எதுக்கு தேடி வந்தீங்க? மறக்கிறதும் மன்னிக்கிறதும் கடவுளோட குணம்னு சொல்லுவாங்க மாமி. பழசெல்லாம் மறந்துடுங்க. ஏதோ சந்தர்ப்பத்துல அவ தெரியாம புரியாம பேசிட்டா, அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க மாமி. கொஞ்சம் பொறுமையா யோசனை பண்ணுங்க மாமி. நீங்க வேணும்னு தான் நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். 18 வருஷமா இல்லாத சொந்தம் பந்தம் இன்னைக்கு மட்டும் எப்படி வந்துச்சு ஐயரே? சொல்லுங்க. என்னைக்காவது என்னையும் என் பேத்தியையும் யாராவது வந்து எட்டி பார்த்திருப்பீங்களா? இந்த நிக்கிறாளே சிவகாமி, இந்த இடத்துக்கு வந்ததுல இருந்து நீ யாரு என்ன அப்படின்னு ஏதாவது ஒண்ணு கேட்டிருப்பாளா? என் பேத்திய அவ சொந்த மக மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கா. அவ மனுஷியா இல்ல நீங்க மனுஷாளா? நீங்க செஞ்ச காரியத்துக்கு அந்த பகவான் கூட மன்னிக்க மாட்டாரு. நீங்க வயசுல பெரியவா, கோவத்தை விட்டுட்டு உங்க பேத்தி திருமாயிய என் தம்பி கட்டி கொடுங்க. மாப்பிள்ள நன்னா படிச்சிருக்கான், வெளிநாட்டுல வேலை. பார்த்து நிதானமா நன்னா யோசிச்சு சொல்லுங்க மாமி. பழசெல்லாம் மறந்துட்டு திருமாயிய கல்யாணம் பண்ணி கொடுங்க. என் பேத்திக்கு மாப்பிளை பார்த்து நாளு குறிச்சு பரிசம் போட்டாச்சு. அங்க நிக்கிறான் பாரு புலி வேஷம் போட்டுக்கிட்டு சத்யராஜ். அவன் தான் என் பேத்திக்கு மாப்பிளை. இனி பேசுறதுக்கு ஒண்ணுமில்ல ஐயரே, நீங்க கிளம்பலாம். மாமி இந்தாங்க, திருமாயை தான் கட்டி கொடுக்கல. நாங்க கொண்டு வந்த சீதனத்தையாவது எங்களுக்காக வாங்கிக்கோங்க. சிவகாமி தம்பி என் தம்பி மாதிரி தான். நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே சத்யராஜுக்கே கல்யாணம் பண்ணி கொடுங்க. கல்யாணத்துக்கு சொல்லி அனுப்புங்க. நாங்க எல்லாரும் அவசியம் வருவோம். நாங்க வரோம். பேஷா நடத்துங்க மாமி, நாங்க வர்றோம். நல்லது. எவனாச்சும் ஆம்பளை இருந்தா இப்ப வாங்கடா பாத்துக்கிறேன். பொம்பளைனா அவ்வளவு இலக்காரமா போயிருமா? வச்சுக்க, எவ்வளவு பெரிய ஆம்பளையா இருந்தாலும் ஆஞ்சு போடுவோம். ஆஞ்சு பாத்துக்க. நேத்து கூட இப்படி அழகில்லையே. ஏண்டி அமுதவல்லி, எவனோ கைய பிடிச்சு இழுத்த மாதிரி விளக்க மாத்த ஏண்டி இந்த ஆட்ட ஆட்டுற? கைய பிடிச்சு இழுத்தா கூட பரவாயில்லக்கா. போதையில படுத்திருந்த என்ன எவ்வளோ ஒருத்தன் ஆஞ்சு மெஞ்சிட்டு போயிட்டான்க்கா, போயிட்டான். அடியாத்தி, ஒருவேளை இந்த ஆளா இருப்பானோ? யோ நம்பியாரே, நீ ஏன் அழுவுற? எங்க அக்கா மட்டும் இருந்திருந்தா எங்க அக்கா மட்டுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? அப்பாடா தப்புச்சுண்டா. ஏண்டி போதையில படுக்கிறவ கதவை இழுத்து மூடிட்டு படுத்திருக்கணும். இப்படி திறந்து போட்டு படுத்து தூங்கிட்டு இருந்தா தெருவுல போற தெருநாய் கூட தான் பாக்கும். என்ன மாமா? ஆமாமா ஆமாமா. ஒண்ணும் தெரியாத பாப்பா 6 மணிக்கு இழுத்து போட்டுட்டாலாம் தாப்பா. ஆம்பளைக்கு தான் நெப்பு தெரியாது. ஏண்டி காத்து பட்டா மூடணும்னு உனக்குமா தெரியாத போயிடும்? ஊரு கதவெல்லாம் பூட்டி கிடக்கு, உன் கதவை மட்டும் ஏண்டி திறந்தே கிடக்கு? என்ன மாமா? ஆமாமா ஆமாமா. என் கற்பு பறி போனது கூட நான் பெருசா நினைக்கல. என்ன கற்பழிச்சானே அவன் குரல். அமுதவள்ளி அமுதவள்ளின்னு என்ன கூப்பிட்டப்ப ஏற்கனவே அவன்கிட்ட என் மனசு பறி கொடுத்துட்டேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்.
விளக்கமாறு எடுக்காம விடமாட்டா போல இருக்கே. சிவகாமி, எங்க அக்கா பொண்ணு கற்பழிச்சவனை கூட மன்னிச்சிட்டு அவனையே கண்கண்ட தெய்வம் நினைக்கிறாளே. என் உடம்பெல்லாம் புல்லரிக்குது சிவகாமி, புல்லரிக்குது. அரிக்கும் ஐயா, அரிக்கும். இப்ப அரிக்கும் பாரு. ஏன் நம்பியாரு அவ என்னடானா ஏற்கனவே மனச பறி கொடுத்துட்டேங்கிறா, கற்பை தூக்கி கொடுத்துட்டேங்கிறா. நீ என்னடானா கற்பழிச்சாலும் பரவாயில்ல, அவன் தான் கண்கண்ட தெய்வங்கிற. சிவாஜி மாதிரி டைலாக் எல்லாம் விடுற. புல்லரிக்குதா? ரொம்பதான் ஆக்ஷன் பண்ற. பண்றதெல்லாம் திருட்டுத்தனம். நடிக்கிறீங்களா ரெண்டு பேரும்? சேர்ந்து குடிக்கிறது, சும்மா நடிக்கிறது, ஏண்டா வெளுத்ததெல்லாம் பாலுன்னு வெள்ளந்தியா இருந்தவள கட்டுனா அவளதான் கட்டுவேன்னு ஒத்த கால ஊரெல்லாம் சுத்தி அவளை ஊரறிய பொண்ணு கேட்டு இப்படி மனசுல ஆசையை வளர்த்து விட்டுட்டு இப்ப வேணான்னு சொல்ற. அவளும் கட்டுனா உன்னதான் கட்டுவேன்னு ஆசையை வளர்த்துக்கிட்டு ரெட்டவால் குருவி மாதிரி உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்காளே. கடைசி நேரத்துல வில்லன் திருந்தி நல்லவ மாதிரி பேசுவானே, அந்த மாதிரி பேசுனா திரும்ப என்னடா பண்ணுவான்னு நினைக்கிற? உன்னையும் கொன்னுட்டு அவளும் செத்துருவா, தெரியுமா உனக்கு? ஏய்யா மானங்கட்ட மனுஷா, குத்த வச்ச கருப்பனார் மாதிரி உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்கியே. உசுரா நினைச்ச புள்ளைய வேணான்னு சொல்றானே, ஒரு வார்த்தை கேக்குறியா? யோ நம்பியாரே, இத பத்தி நீ கேட்க மாட்டயா? ஏன்னா கிடைக்கிற காக்கோட்டம் அரைக்கோட்டம் கிடைக்காம போயிடுமே, நீ எங்க இருந்து கேப்ப? ஏய்யா நம்மள யாருன்னே தெரியாத ரெண்டு ஜீவன் நம்மள வந்து அண்டி கிடக்குது இத்தனை வருஷமா. அவங்க சாதி சனத்தை எல்லாம் உதறிவிட்டு இவன் தான் மாப்பிள்ளன்னு ஊரறிய சொல்லிடுச்சு. இப்ப உசுரா நினைச்ச புள்ளைய வேண்டாங்கிறானே, ஏதாவது ஒரு வார்த்தை கேக்குறியா அவன? இவன மாதிரி குத்து கல்லாட்டம் வேற எவனாச்சும் கட்டிக்கிட்டு போனா இவ ஏற்கனவே வேற ஒருத்தன் கூட சுத்தனவன் சொல்லிட்டு அடிச்சு துரத்த மாட்டா. சிவகாமி, அடியே சிவகாமி, நீ பேசுறத கேட்டுட்டு என் பேத்தி வாழ மாட்டேன்னு ஆத்துலயோ குளத்துலயோ விழுந்து சாகுறேன்னு போராடி நான் என்னடி செய்வேன்? என் பேத்திய காப்பாத்துறி. என்ன சொல்ற? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன்? எனக்கு கையும் உடல காலும் உடல. ஐயோ ஐயோ, ஏன் நம்பியாரு அவளை நான் எப்படி எல்லாம் வளர்த்தேன், நான் என்ன பண்ணுவேன்? அடா ஆண்டவா, சிட்டால பிறந்துட்டான். அடியே அழுகே நிப்பாட்ரி. இவ ஒருத்தி நீ பேசுறத கேட்க கூடாதுன்னு என் பேத்திய கோயிலுக்கு அனுப்பி வச்சுட்டேன். இன்னைக்கு அவ இருக்கிற அழக உன் தம்பி பார்த்தான்னு வச்சுக்க, அவ மடியிலேயே படுத்து கிடப்பான். அப்புறம் பாரு, அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னு ஒத்த கால்ல நிப்பான். ஆமாடி, என்ன நம்பியார, நான் சொல்றது சரிதானே? திருமாயே, ஏ திருமாயே, 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 திருமாயே. ஏப்பா சத்யராசு, என்னய்யா திருமாயை ஆத்துல தேடிக்கிட்டு இருக்க? என்னடி என்னைக்கும் இல்லாம இம்புட்டு அழகா இருக்கேன்னு கேட்டேன். எனக்கும் சத்யராசுக்கும் கல்யாணம்னு சொல்லிட்டு இருக்காப்ல, நீ என்னமோ கிறுக்குத்தனமா ஆத்துல தேடிக்கிட்டு இருக்க. மலை கோயில்ல போய் பாரியா, காதல் கல்யாணம் பண்றவங்க எல்லாம் இப்படிதான் கிறுக்குத்தனமா சுத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றது?
என்ன பேரு? இலக்கியன்ற பேருக்கு அர்ச்சனை பண்ணிடுங்க. நட்சத்திரம்? கிருத்திகை நட்சத்திரம். இலக்கியா கிருத்திகை நட்சத்திரம். யார் பேருக்குமா அர்ச்சனை? சத்யராஜ் பரணி நட்சத்திரம். சத்யராஜ் பரணி நட்சத்திரம். மறைச்சிட்டேடி. ஏய் நில்லுல. ஏய் எங்க ஓடுற? நில்லு நில்லு. இந்த வர. ஏய் நில்லுங்கற. என்ன வெக்கமா? இல்ல இல்ல கண்டாங்கிராங்கி காட்டு சிறுக்கி உன் பின்னாடி சுத்த வச்ச காந்த சிறுக்கி அடவேரட்டி என்ன போடச்ச காட்ட சீரக்கா நீ குத்த வச்சு ரசிச்ச கள்ளிப்பூவடா தேனி ஜில்லா பேரழகி ஆண்டிப்பட்டி ஆள் விழுங்கி தேனோரஞ்சோ நீ தேனியடா ஓ மனசுக்கு அடிகண்டாங்கிராங்கி காட்டு சிறுக்கி உன் பின்னாடி சுத்த வச்ச காந்த சிறுக்கி அடவேரட்டி என்ன போடச்ச காட்டு சீரக்கா நீ குத்த வச்சு ரசிச்ச கள்ளிப்பூவடா குடிச்சு குடியாய் கெடாய் கிடந்த அடிச்சது கிறங்கவே இல்லையடி இந்த மைனா அழகுல மயங்கி கிடந்த போதையில பாதை எங்கும் தெரியலடி என் காட்டு பயலே அடைச்சு தரட்டா பத்து புள்ள பெத்து தரட்டா வாடி புள்ள என் உசுருக்குள்ள அடவேரட்டி என்ன போடச்ச காட்டு சீரக்கா நீ குத்த வச்சு ரசிச்ச கள்ளிப்பூவடா கண்டாங்கிராங்கி காட்டு சிறுக்கி உன் பின்னாடி சுத்த வச்ச காந்த சிறுக்கி அப்படியா ஆவேளுக்கு அணைச்சு கட்டிக்கிற முடிஞ்ச வரைக்கும் அணைச்சு கிள்ள நீ வரசி போனா கிளி புள்ள என் மனசு இங்க கொதிக்குதுங்க உனக்காக இந்த உசுருக்கு கண்டாங்கிராங்கி காட்டு சிறுக்கி உன் பின்னாடி சுத்த வச்ச காந்த சிறுக்கி அடவேரட்டி என்ன போடச்ச காட்டு சீரக்கா நீ குத்த வச்சு ரசிச்ச கள்ளிப்பூவடா தேனி ஜில்லா பேரழகி ஆண்டிப்பட்டி ஆள் விழுங்கி தேனோரஞ்சோ நீ தேனியடா ஓ மனசுக்கு
கண்டா அங்கிரா அங்கி காட்டு சிறுக்கி உன் பின்னாடி சுத்த வச்ச காந்த சிறுக்கி. அட வேரட்டி என்ன போடச்ச காட்டு சீரக்கா நீ குத்த வச்சு ரசிச்ச கள்ளிப்புவடா. காட்டு சிறுக்கி ஏன் காட்டு சிறுக்கா காட்டு சிறுக்கா எங்காட்டு சிறுக்கி காட்டு சிறுக்கி. அங்க பாரு. ஏ தம்பி புலி. ஐயா சொல்லுங்க அரசே. ஏ குரங்கா. இன்றைக்கு என்ன நாள் தெரியுமா? இன்றைக்கு நம்முடைய அள்ளி மகாராணியோட கூத்து நடக்க போகுது. சொல்லுங்க அரசே. இந்த கூத்து சார்பாக முதலிலே ஜனங்களுக்கு வணக்கத்தை சொல்ல வேண்டும். வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னுடைய தகப்பனார் பெயர் ஜனவரி. ஆமாம். என்னுடைய பெயர் பிப்ரவரி. என்னுடைய தாயார் பெயர் என்ன தெரியுமா? சொல்லுங்க. டெம்பரவரி. இந்த கூத்திலே கிராமப்புறத்துக்குரிய பாடல்களை அறிமுகப்படுத்துவதற்காகவே இந்த கூத்தை நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன். சரிங்க அரசே. நாம் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிங்க. ஏ வந்தானமே வந்தானா குந்தாசானா குந்தோனு டன 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 வந்தானமே வந்தானா வந்தாசானா குந்தோனு கூத்து பார்க்க வந்தீங்களா குசலம் பேச வந்தீங்களா? ஹே 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 ஹே. அக்காலுக்கு 2 காலு இவளுக்கு 4 காலு. அக்காலுக்கு 2 காலு இவளுக்கு 4 காலு. கிழவிக்கு சுத்தமா காலே இல்லே. மாப்பிள அழுத்தாதா வலிக்குதா? மாப்பிள உங்களோட பெல்ல கொஞ்சம் மெதுவாடி. கல்யாணியும் ராசாத்தியும் பயந்துக்கு போறாங்க. ஏய் மாமா நீ இங்கதான் இருக்கியாக்க? ஏ மாமா அமுதவள்ளி அக்கா வீட்டுக்கு வர சொல்லிச்சாக்க? ஏ மாப்பிள கொஞ்சம் வாயை பொத்திக்கிட்டு சும்மா இருடா. ஏற்கனவே சிவமாத்தால் அடி வாங்கி என்னால சமாளிக்க முடியல. இதுல இடையில நீ வேற தூண்டி விட்டுட்டு வேடிக்கை பாக்குற. ஏண்டி திருமாயி இன்னும் என்னடி பண்ற? குழந்தைக்கு பசி எடுக்கிறதுக்குள்ள சட்டு புட்டுன்னு போய் சாமியை கும்பிட்டு வாடி. கிளம்பிக்கிட்டே இருப்ப. சரிக்கா இதோ கிளம்பிட்டேன். ஏ திருமாயி இன்னும் என்னடி பண்ணிக்கிருக்க? இதோ வந்துட்டேன். என்னடி சவுண்டு? ஒண்ணும் இல்லக்கா. ஏய் வேகமா வாடி. டாடா. அம்மாக்கு டாடா சொல்லு. பாத்து உள்ள அழுது வெரசாவா. டாடா சொல்லுமா. டாடா. டாடா. ஏய் மாமா சீக்கிரமா ராசாத்தியும் கல்யாணிக்கும் நல்ல சோப்பு போட்டு குளிப்பாட்டி விடு. நாங்க அப்படியே குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். நேரத்தை கடத்தாதடா. சரியா? போயிட்டு வாங்க. டாடா.
அண்ணே வெறி அட்டகங்களே அவனை வெட்டி சாய்க்கணும்னே. நல்லா வேண்டிக்கிட்டேப்ல நீ தான் கேக்குறேன். எல்லாருக்காகவும் நல்லா வேண்டியாச்சு. நீ பார்த்து ஓட்டு. திருமாயே இங்க பாருமா, இங்க பாரு. ஒண்ணுங்க திருமாயே, எந்திரி. சேவப்பழகி அலங்கோலமான பேரழகி பூவழகு கலையும் தெரியுமாடி 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 உசுறு கூட விட்டு போகும் ஆசையெல்லாம் கரையும் தாலி இறங்க
போகும்னு உனக்கு தெரியுமாடி 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 ரெட்டவாலு குருவி ரெண்டு விளையாண்ட வீதியிலே ஒரு ஒத்த குருவி பிரியுதேடி 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 பிரியுதேடி. அவதார குறிஞ்சி முட்டே தனியாக ராகமிட்டே தேடி திரியுமாடி குருவி ஒண்ணு பாடி திரியுமாடி குருவி ஒண்ணு குருவி ஒண்ணு குருவி ஒண்ணு குருவி ஒண்ணு குருவி ஒண்ணு. நம்பியாரு எப்பா நம்பியாரு அம்மா சிவகாமி சிவகாமி கொஞ்சம் இங்க வாமா. சத்யராஜ் மாதிரி ஒரு நல்லவனை இந்த ஜென்மத்துல பார்க்க முடியாது. அவனுக்கு அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தா உங்களுக்கு தான் மகனா பிறப்பான். நடந்ததே நினைச்சிட்டு இருந்தா நம்மள மாதிரி ஆளெல்லாம் பசியம் பட்டினியமா தான் கிடக்கணும். நம்மள மாதிரி வறுமை ஜாதிக்கெல்லாம் விதி அவ்வளவுதான்னு மனசை தேத்திக்க வேண்டியது தான். மனசை கல்லாக்கிக்கிட்டு அடுத்த பொழப்பொண்ணு தேடி போக வேண்டியது தான். சரி நம்பியாரு, 2 மணிக்கு யமகண்டம் நெருங்குது. அதனால யமகண்டம் நெருங்கிறதுக்குள்ள காரியத்தை முடிச்சாகணும். இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நீ வரக்கூடாது. வீட்டுக்கு போமா. திருமாயோட தாண்டவத்தை முடிச்சிட்டு போறேன். ரம்மியா வரமாட்டேங்குது. நடையா ஒண்ணு ஜோக்கர் இருக்கு இல்ல ராணி இருக்கு. டேய் வீணா இறக்கி போடுறா. என்கிட்ட ராணி இல்லடா, இருந்தா நான் அப்பவே அடிச்சிருப்பேன். எதிரில பாடுறா ஒரு வெள்ளை ராணி நிக்குது. வீட்டுல வர ராணியானே பாடுறா. அண்ணே கோரை அண்ணே சத்யராஜ் இல்ல நம்மள தேடி வந்துட்டா. வாடி வாடி வாடி
போடா இடும்ப சூடாயிட்டான்டா. எங்கடி போற நில்லு சொல்லிக்கிட்டு இருக்க அப்புறம் எங்கடி போற ஆமா நான் அலைய விடாது கத்துறான் வாங்க இடுமா இடுமா அந்த பக்கம் போய்கிட்டு அவனை புடிங்கனே போய் புடிச்சு இழுத்துட்டு வாடா ஏய் ஏய் நில்லு ஏய் நில்லு அந்த பக்கம் சரி கோரையா தாண்டவா எங்கடா இருக்கீங்க? எங்கடா இருக்கீங்க? கோரையா நடையா எங்கடா போனீங்க? தாண்டவா எங்கடா இருக்க? எப்படியா முட்டை களவான சிறுக்கி கீழே போடி. ஏய் இல்லை எங்கடா எங்கடா போனா?
ஏய் அவன் எங்க போனா? அண்ணே வாடே 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 போடே இல்ல நம்மள போட்டு வாடே வாடே அண்ணே வாடே வா என்னோட போயிடாத என்ன விட்டு அருமையான கூட்டம் அழிச்சிட்டீங்களடா. ரைட்டர் சார் கன் எடுத்துட்டு வாங்க. சரி என்னை விட்டுருங்க சார், வேணாம் சார், வேணாம் சார், என்னை விட்டுருங்க சார், சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், வேணாம் சார், சார் என்னை விட்டுருங்க சார், சொல்லுங்க சார், வேணாம் சார், பாத்தீங்கயா
சார் இஸ் டெட். இன்னொரு திருமாய் சத்யராஜ் சாகக்கூடாதுன்னா இவனை சுட்டு ஃபைலை க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். எஸ் சார், இந்த மாதிரி கொடூர மிருகங்கள்லாம் ஊருக்குள்ள திரும்ப வரவே கூடாது சார். சொல்லுங்க சார். ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சார். கோரையன், இடும்பன், நடையன், தாண்டவன் இவனுங்க 4 பேரும் விஷசாராயத்தை குடிச்சதால இறந்துட்டாங்க சார். GH டாக்டர் கிட்ட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கிட்டு உங்களை தான் பார்க்க வந்துகிட்டு இருக்கு சார். ஓகே சார், நீங்க சொன்ன மாதிரியே ஜட்ஜி கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு உங்களை வந்து மீட் பண்றேன் சார். தேங்க்யூ சார்.